குடித்தால் சட்டப்படி இருக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கும் மிக நல்லது. அது சுட சுட குடிக்கணும். குடிக்க இதுக்கு அரசாங்க சும்மா ஒரு எழுச்சி ஒன்று வரும். சட்டப்படி இருக்கும். கொஞ்சம் வாங்க. நீங்கள் ரெண்டு பார்த்து கொண்டிருக்கிற காணொலி வந்து புளிக்கஞ்சி. இந்த புளிக்கஞ்சி எங்கள்கிட்ட செய்கிறாங்க. அது வீடியோ ஆகி போடுவோம்னு சொல்லி எடுத்து கொண்டிருக்கிறேன். உண்மையிலே இந்த புளிக்கஞ்சி குத்தரிசி தான் போடுறது. குத்தரிசி போடணும், மரக்கறிகள் போடணும், பைத்தங்காய், மரளிக்கிழங்கு போட்டு அதோட வேறு மரக்கறியை நீங்கள் வேணும்னா போடலாம். மரக்கறியை போட்டும் அவிய விடணும். நல்லா அவிய விடணும். அவிஞ்ச பிறகு இன்னொரு கொதிக்கும். இந்த கொதிச்சா பிறகு தான் அந்த மரக்கறியை சேர்ந்து இந்த அரிசியோடு சேர்ந்து அவியும். அதுக்கப்புறம் மாமிசம் பிறகு வந்து நண்டு போடணும். நல்ல நண்டு போடணும். அந்த நண்டு வந்து தேவையான அளவு போடணும். அதுக்கேற்ற மாதிரி கூட தேவைக்கேற்ற மாதிரி போடணும். அதோட பேருந்து மாதிரி இறால் போட்டால் சூப்பராக இருக்கும். நாங்கள் இறாலும் போட்டாங்க. இறால் வந்து நல்ல இறால் வேண்டி போட்டாங்க. இறாலோடு சேர்த்து இந்த இறாலோட இன்னும் மட்டும் இதுக்கு கனவாக இருக்குது. கனவாயும் போடலாம். நாங்கள் போட்டாங்க. போட்டு இதுதான் முக்கியமான சாமான். மல்லி, பெருஞ்சீரகம், நச்சீரகம், உள்ளி, மற்றது மிளகாயெல்லாம் போட்டு அரைச்சி மிக்சியில் போட்டு பேஸ்ட் ஆக்கி போட்டாங்க. உண்மையில் இது கொஞ்சம் சீரியஸான விடயம். உடலுக்கு ஆரோக்கியமான விடயம். மிகவும் ஹெல்த்தியாக இருக்கும். அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அதோட முக்கியமான சாமான் புளி கட்டாயம் விட நல்ல புளி விட்டுனாங்க. புளியை விட்டு நல்லா அவிய விடணும். அவி விட்டு இன்னொரு கொதி இருக்குது. கொதிச்சு பாருங்கள் இப்படி அவங்க வந்து கண்டு பாருங்கள். இதை வந்து உண்மையாக உடலுக்கு நல்ல ஹெல்த்தியான சாமான். இப்போ இந்த நோய்கள் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் கூடுதலாக இருக்கும். சாப்பிட்டால் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச அப்புறம் இது தேவையான உப்பு போடலாம். உப்பு நாங்கள் தேவையான நீங்கள் தேவையான அதுக்கேற்ற பொடி கேட்டால் சரி போட்டு நல்லா ஆவிய விடணும். அதில் வாசம் ஒன்று வரும். பார்த்திங்கன்னா நல்லா கலர் சுல்லாமல் இருக்கும். வாங்கிபடியே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. உண்மையிலே இப்படியான மஞ்சள் கொஞ்சம் கூட சேர்க்க வேணும். மஞ்சளும் புளியும் கூட சேர்க்க வேணும். மரக்கறி நாங்கள் உதவியில் போட்டாலும் கூட மாமிசம், நண்டு, இறால், கனவா எல்லாம் போட்டிருக்கு. எல்லாம் நல்லா அவிய விட்டு மேலே பார்த்திங்கன்னா அந்த வாசமே நல்ல சுவையாக இருக்கும். இது ஏதோ ஒரு ஆரோக்கியமான கஞ்சி. தமிழர் பாரம்பரியங்களோடு ஒன்றிப்பிணைந்த கஞ்சி இது. ஆரம்ப காலத்திலிருந்து மூதாதையார் மருத்துவம் செய்யவில்லை. இவ்வாறான கஞ்சியை தான் குடித்தார்கள். என்று நாங்கள் செய்து சாப்பிட்ருக்கிறோம். உடலில் பிரச்சனையாக செய்து சாப்பிட்ற வீடியோ அவங்களுக்கும் போட்டு காட்டோடு தான் இந்த காணொலி எடுத்துக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹெல்ப் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உண்மையிலே ஹெல்த்தியான உணவு செய்திருக்கிறோம். பாருங்கள், நீங்கள் செய்து சாப்பிடுங்க. இப்போ எல்லாருமே செய்து சாப்பிடலாம் இலவான முறையில். நாங்களும் செய்து இன்றைக்கு சாப்பிட்னாங்க. அதை உங்களுக்கு பயந்து கொள்கிறோம். இதில் இந்த கஞ்சி எப்படி இருக்குன்றதை நாங்கள் சாப்பிட்டு கொண்டே உங்களுக்கு கதைப்பினான். பாருங்கள், இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு இது எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி ஓகே ஒரு இருக்கும் எங்களுக்கு எப்படி தான் செய்யும். புளிக்கஞ்சி தமிழர்களில் ஒரு அடிப்படை உணவாக இருக்கிறது என்றதுக்கு அப்புறம் ஒரு அடையாளமான உணவாகவும் இருக்கிறது இந்த கஞ்சி என்ற சொல். இந்த கஞ்சி என்ற சொல் வந்து தமிழருக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தது தான் கஞ்சி. இந்த கஞ்சி என்ற பிரச்சனை கஞ்சி தான் மெயின். அப்போ எந்த வகையில் கஞ்சியில் வந்து கணக்க வகையில் இருக்குது. அப்போ நாங்கள் இன்றைய காய்ச்சினது புளிக்கஞ்சி. நாங்கள் இன்றைய காய்ச்சினா புளிக்கஞ்சி பார்த்துப்பீங்க. நீங்கள் பாருங்கள், புளிக்கஞ்சி. புளிக்கஞ்சின்றது வந்து உடல் ஆரோக்கியத்துக்கும் மிக நல்லது. இந்த கஞ்சி வந்து நான் எல்லோருமே தமிழாக்கள் வந்து மாதத்தில் ஒருக்கா காய்ச்சி குடிப்பினோம். அது வந்து காய்ச்சி குடிக்கிறது தனியாக வேண்டியில்லை, கூட்டு குடும்பங்களாக சேர்ந்து காய்ச்சி கொடுக்குறது பலம் இங்கே எல்லாரும் செய்வது. இப்போ அந்த கூட்டு குடும்பம் எல்லாம் இல்லத்தை விலகுன்னு தான் இப்போ நாட்டு சூழ்நிலையில் கூட்டு குடும்பம்ன்றது குறைவுதான் இருக்கிறது. அப்போ இன்றைக்கு நாங்களும் இதை கஞ்சி காய்ச்சின நோக்கம் என்னன்னு சொன்னால், இப்போ காய்ச்சல், பயங்கர காய்ச்சல் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை, எல்லா இடமே காய்ச்சல் வருத்தம் நோய் உருவாகி கொண்டு இருக்குது. அது காய்ச்சல் காய்ச்சல் இருக்குது. அப்போ அந்த காய்ச்சல் வந்து காய்ச்சல் அந்த முழுமையாக மாறுறதுன்னு சொன்னால் உடம்புல பயங்கர வலிகள் இருக்கும், இருமல்கள், மற்றது அந்த பறட்சியல், அந்த உடம்பு அலுப்புகள் இருக்குது. அப்போ இப்படியான கஞ்சி கட்டாயம் காய்ச்சி குடிக்கணும். குடித்தால் சட்டப்படி இருக்கும். அவன்டைய காய்ச்சினாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த உண்மையில் இவ்வாறான கஞ்சிகள் வந்து பாரம்பரிய முறைப்படி, அதுவும் யாழ்ப்பாணத்து கிராமத்தில் உள்ள பாரம்பரிய முறைப்படி காய்ச்சல் கஞ்சி தான் இன்றைக்கு நான் குடிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு இறால், நண்டு, கணவாய், பைத்தங்காய், மரவள்ளிக்கிழங்கு, மற்றது இதோட நிறைய சாமான் போட்டிருக்கு. அதை வந்து நச்சீரகம், பெருஞ்சீரகம், மல்லி, உள்ளி, மிளகு, செத்தல் மிளகாய்
எல்லாமே போட்டு அரைச்செல்லாம் போட்டு தான் இந்த கஞ்சி உருவாக்கப்பட்டது. இதன் மெயின் நோக்கம் என்னன்னு சொன்னால் இந்த மரக்கறிகள் இந்த மாமிசங்கள் எல்லாம் ஒன்று சேரும்போது எனர்ஜி ஒன்று வரும். அது சுட சுட குடிக்க இதுக்கு அரசாங்க சும்மா ஒரு எனர்ஜி ஒன்று வரும். சட்டப்படி கொஞ்சம் வாங்க நீங்கள் அதை பார்த்து முடியும் குடிக்க ரால் ஃபுல்லாக எனக்கு போடுவீங்க என்ன எனக்கு அள்ளி அள்ளி எனக்கு போட்டுருவீங்க கிடக்குறா நிறைய கிடக்குது. சரி இங்கே ராடுலாம் சாப்பிட சுவையாக இருக்கும். இதில் வந்து மெயின் என்னன்னு சொன்னால் சீரகம், மிளகு, உள்ளி, மஞ்சள்ன்றது மிக ஒரு உங்களோட உடல்நிலைக்கு உள்ள எதிர்ப்பு சக்தியை கூட்டுறது நன்மை இருக்குது. கெட்ட கிருமியை அழிக்கிற தன்மையும் இருக்குது மஞ்சளில். அப்போ அது கட்டாயம் சேர்க்கணும், மஞ்சள் அதிகமாக சேர்க்கணும். அதை விட விஷயம் புளி, அந்த புளி காய்ச்சிக்கு புளி தான் மெயின். நல்ல புளி விடணும். புளி இப்போலாம் கலப்படம் தானே இங்கே கூட எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. கலப்படம் இல்லாததுன்னு சொன்னால் அது சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன விஜய் அப்படியே 7 மணிக்கு 8:30 மணிக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு அப்படி வந்து மரக்கறிகள் இதெல்லாம் பண்ணுவோம். உருட்டுமே இங்கே இல்லை. சங்கானையில் சங்கரத்தில் இருந்து மானிப்பேகான போனாங்க. இறால் நண்டு வேண்ட உருட்டுமே இல்லை. இறால் நண்டு இல்லை. இங்கே கொக்குயில் மார்க்கெட்டுக்கு போய்த்தான் இறாலும் நண்டும் கணவாயும் வாங்கி வந்தாங்க. அது கொஞ்சம் இல்லை தான் இல்லைன்னு இல்லை. அப்போ விழுந்து தானே குடிக்கிறதுக்கு அதை காய்ச்சி போட்டு குடிக்கிறோம். கொஞ்சம் நீங்களும் செய்து பாருங்க. இது வந்து சின்னாக்களுக்கு நான் பூச்சி இருக்கிறேன் அப்படி குடிக்க மாற்ற இருக்கா காய்ச்சி கொடுத்தாலே பெஸ்ட்டாக இருக்கும். சரியோ என்ன கலைக்க மாட்டாட்டா அப்புறம் கலைக்கிறாவா. சரி கிழங்காத்து இந்த வீடியோ சுவையாக இருக்குது. வேறு என்ன சொல்கிறது, காய்ச்சல் வந்தால் காய்ச்சி குடிங்கோ. பெட்டராங்க. ராட் பாருங்க கொஞ்சம் இங்கே தெரியுது. ரைட் தெரியுங்க. ராட் ரைட் ஓகே. இந்த கனவை இது நாங்கள் எல்லாமே அந்த முறைப்படி போட்டுனாங்க, பாரம்பரிய முறைப்படி போட்டுனாங்க. ஆனால் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குன்னா நாங்கள் சாப்பிட்றது அந்த பாரம்பரிய முறைப்படி சாப்பிடல. இதை வந்து சிரட்டையில் ஊற்றி வேக வச்சு குடிக்கணும். குடித்தா தான் அதில் 100க்கு 100 விதமான எஃபெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் அப்படி நான் குடிக்கிறேன். ஏன்னா இப்போ சிரட்டையில் கிடக்குத்தான் இல்லைன்னு இல்லை. இப்போ இதை ஊற்றி குடிப்போம் குடிக்கிறோம். அது குடிச்சு முடிய சும்மா ஊற்றுங்க அண்ணாளுங்க வேர்க்குதுங்க. ஓகே அப்படி இருக்கும். அப்படி சட்டப்படியான சாமான். கொஞ்சம் நான் குடிக்கலாம் இதாகும். ஓகே இந்த ஃபுல் வீடியோ நீங்கள் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்க. என்ன இவன் ஆடியோ இருக்கா அமாவாசை இருக்கா வீடியோ போடுறான்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. நேரம் இல்லை, காய்ச்சல் உடம்போடு இல்லாது. மற்றது இடைக்கிட வேறு தானே அப்படி போடுறாங்க. இங்கே போகிறது வேறு வேலை போகிறது வீடியோ போகிற டைமும் இல்லை. அதுக்காக நாங்கள் இடைக்கிட போட்டாலும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இனி தொடர்ச்சியாக போடணும்னு சொல்லக்கூடாது. சொன்னால் போட மாட்டோம். கஞ்சி நீங்கள் அதாவது யாழ்ப்பாணத்து முறைப்படி, யாழ்ப்பாணத்து கிராமத்து முறைப்படி புளிக்கஞ்சி எப்படி காய்ச்சறதுன்றதை பற்றி சின்ன வீடியோ நாங்கள் யூடியூப்பில் போட்டிருக்கோம். பாருங்கள், பார்த்து அஞ்சு பண்ணி சமைச்சு சாப்பிடுங்க, குடியுங்க, சந்தோஷமாக இருங்க.
ஓகே பாய். பாய்.